இன்புற்று வாழ்க. அகத்தியமே ஜெயம். ஜெகத்தியமே அகத்தியம். பேரண்ட மாளுகின்ற பெருமகா சபையிலே இறைஞான சித்தஞான உயர் பிரபஞ்ச சித்தர்கள் வலம் வந்து சிவனை ஏற்று சிவமாய் மிளிர்கின்ற சிவப்பணி செய்கின்ற அற்புதமான தலமதிலே யுகமாற்றம் நிகழ்ந்து தர்ம யுகமாய் திருமுருகன் அமர்ந்த தலமதிலே பரந்தாமன் அவதார நிலைகளுடன் கல்கியை கொடுத்து சத்தியநாராயண திருக்கோலம் கொண்ட தலமதிலே நடந்தேறிய நிகழ்வுகள் அனைத்தும் இறை நிகழ்வுகளாக சித்த தேவ நிகழ்வுகளாக நடந்தேறி வருகின்ற அற்புத தருணமதிலே ஆற்றல் மிகுந்த நேரமதிலே உயர் பணியை இறை செய்கின்ற அற்புத நாட்கள் தனிலே நடந்தேறிய கோவில் பட்டி என்கின்ற அற்புத திருத்தலத்திலே அன்னை செண்பகவல்லி அருளாற்றல் பூவனநாத அனுக்கிரக ஆற்றல் மிளிந்து நிற்கின்ற அற்புத தலமதிலே நடந்தேறிய நற்சச்சங்க பெரு விழாவில் சத்திய நாராயண பெருமகா பூஜை கண்ட நிகழ்விலே நடந்திட்ட உயர் அனுக்கிரக நிலைதனை உயர் இறை சூட்சமங்களை உரைக்க விஸ்வமித்ர மகரிஷியை வருக வருக என அகத்திய மகாசபையிலிருந்து ஜெகத்திய மகாசபையிலிருந்து சிவமகா சித்த ஞான மகா சபையிலே இருந்து அழைத்து மகிழ்வோம். சித்தர்கள் துணைப்பட ஓம் அகதீஷாய நமக. விஸ்வமித்ர மகரிஷியே நமோ நமக. பாரோர்கள் எல்லாம் போற்றும் அளவிற்கு ஒரு பெரும் சத்சங்கம நிகழ்வை தன் மனதிலேயே சூட்சமமாக நடத்தி அது இயல்பாக இவ்வாறு நடக்க வேண்டும் என்பதை மனதிலே நிறுத்தி தேவாதி தேவர்களும் புடைசூழ வந்து நின்று உள்வர தேவனாக இருப்பினும் தேவனாக இருந்த பொழுதும் அவரவரும் வரிசையிலே நின்று உள்வரும்படி தேவர்களை எல்லாம் அரங்கத்தில் நிரப்பி அமர வைத்து அங்கு முப்பெரும் தேவியர்களும் தேவர்களையும் முப்பெரும் தேவர்களையும் ஆதி சிவம் முதல் சத்திய நாராயணன் தொடர படைக்கும் பிரம்மன் வணங்கி நிற்கும் கோலத்தையும் பூ உலகத்திலே கோவில் மாநகரிலே உன்னத ஆட்சி புரிகின்ற உமது எல்லைக்குட்பட்ட நிகரான நகரத்தில் அமைக்க வித்து அனைவருக்கும் அருளை பாலித்து அருளை பெற்று கொடுத்து அனைவரையும் ஒருபட சேர்த்து அமர வைத்து அங்கு அருளைய மட்டுமே வாரி வழங்கிய அகத்திய பெருமானின் இரத்த நாளங்களில் இருந்து உதிர்வெடுத்து உதிர்க்கப்பட்டு அங்கிருந்து உருவாக்கப்பட்டு பல கோடி யுகங்களாக தான் செய்த புண்ணிய பலனையும் தாரை வார்த்து ஆன்மாக்களிலே எவ்வித ஆன்மாக்களாக இருந்தாலும் முக்திகதி மோட்சகதி அடைந்திட அவர்களுக்கும் பாதை அமைத்து அனைவரையும் வரவழைத்து அமர வைத்து அழகு பார்த்த எமது குருவின் குருவே வாழை சித்தரே அகத்தியத்தின் திருவடியையும் பற்றி பாம்பாட்டியுடன் வந்தமர்ந்தேன் விஸ்வாமித்திரன். ஜகமே போற்றும் அளவிற்கு ஒரு நிகழ்வை நடத்தியது சாத்தியமாக்கப்படுமா? தேவாதி தேவர்களும் இந்திரன் முதற்கொண்டு தர்மராஜன் தொடர நவகிரகங்களுடன் சிவகணங்களுடன் சக்தி கணங்களும் புடைசூழ ஹனுமனின் வானர சேனைகளும் தொடர பரந்தாமனின் எழில் கொஞ்சும் ஓசை நிலைகளை அனைவரும் அருந்திட அவரின் புல்லாங்குழல் இசையில் அனைவரும் மயங்கி திளைத்திட கலைவாணியின் வீணை ஓசைகளும் அங்கு அனைவர் குழும்பி இருக்கும் அனைவரின் செவிகளில் இசையாக மலர்ந்து அவர்களின் தீட்சைகளாக அது மலர்ந்து நின்றது. இவ்வாசியை ஒரு முறை உற்று கவனிக்க வேண்டும். அங்கு வந்தவர்களுக்கெல்லாம் எனது தேவன்
வாழை சித்தன் வந்தவர்களுக்கெல்லாம் தீட்சை வழங்க தான் தீட்சை கொடுக்காமல் தேவாதி தேவர்களையும் அன்னையர்களையும் அங்கு அன்பாக ஒரு கோரிக்கையாக வைக்க பரந்தாமன் தனது புல்லாங்குழல் ஓசையால் செவியில் உள் புகுந்து அவரவர்களுக்கு தீட்சை வழங்கி, அன்னை கலைவாணையும் தனது வீணைகளால் அவரவர்களுக்கு தீட்சை வழங்கிட அனைவரும் புனிதர்கள் ஆனார்கள் இந்நிகழ்ச்சியில் என்பதையே உத்தமம். இவ்வாறு ஒரு பெரும் நிகழ்ச்சி எவ்வாறு ஒரு சாதாரண ஒரு மானுடனால் நடத்திவிட முடியும் என்பதை அனைவரும் சிந்திக்க வேண்டும். இப்பொழுது ஒரு சிறு கூட்டங்களை நிகழ்த்த வேண்டும், நடத்த வேண்டும் என்றாலே அனைவருக்கும் பொருளீட்டல் என்பதை பெற்று நடத்த வேண்டும். செல்லும் பொழுது பொருளீட்டலை கொடுத்து அனைவரையும் செல்ல வைக்க வேண்டும். இவை ஏதும் இல்லாமல் ஆசி ஒன்றை மட்டுமே பொருளீட்டலாக கொடுக்கும் ஒரு சபைக்கு, ஒரு பெரும் நிகழ்வுக்கு அரங்கமே நிரம்பி அமரும் அளவிற்கு ஒரு பெரும் விழாவை, பெரும் நிகழ்ச்சியை சிவம் உள்ளிட்ட அனைத்து தேவாதி தேவர்களும் கண்மூடி அவர்களின் சிந்தைக்குள்ளே சென்று மகிழும் அளவிற்கு நடத்திய எமது குருவான வாழை சித்தரே, திருப்பாதங்களை தொட்டு வணங்குகிறேன் விஸ்வாமித்திரன். இவ்வாறு இன்னும் பல்வேறு நிகழ்ச்சிகளை தாம் நடத்த வேண்டும். தாம் நினைத்தால் அனைவரும் ஒன்றுபட உழைத்து உமக்கு அதை நடத்தி தருவோம் என்ற இந்நிலை, பரிமாணத்தில் உள்ள இந்நிலை பிரகடனமாக இதை எடுத்துக்கொண்டு இதை சத்திய வாக்காக உமக்கு அளிக்கிறேன் விஸ்வாமித்திரன். இன்னும் இதை போன்ற பல்வேறு நிகழ்வுகளில் சத்திய நாராயண பூஜைகளும் நிகழ்த்திட வேண்டும் என்பதும், அது மட்டும் இல்லாமல் வந்திருக்கும் அனைவரும் பெரும் சூழலை தாண்டி, எவ்வளவு இடைநிலைகளை தாண்டி உம்மீது நம்பிக்கை வைத்து நின்ற அத்தருணத்திலே எம்மை போன்ற அனைத்து சித்தர்களையும் பணிக்காக பணிவித்து, அவன் நினைக்கிறான் அவனை அழைத்து வர வேண்டும் என்று ஒவ்வொரு நொடியும் இந்நிகழ்வு முடியும் வரை உமது சிந்தையிலே நினைக்கும் கடைக்கோடி சீடனையும் உமது உள்ளத்திலே நிற்க வைத்து அகத்தியத்திடம் வணங்கி அவருக்காக நின்ற உத்தமரே, உம்மை வணங்குகிறோம் விஸ்வாமித்திரன். இந்நிகழ்வை எதற்காக வாழை சித்தர் செய்ய வேண்டும், எமது ஐயன் அகத்திய பெருமான் செய்ய வேண்டும் என்பதை ஒரு முறை இவ்வாசி ஏற்கும் அனைவரும் சிந்தித்து பாருங்கள். இதனால் இவர்களுக்கு என்ன வரப்போகிறது? இவர்களுக்கு பெருமை வரப்போகிறதா? ஏன் இப்பொழுது பெருமை இல்லையா? செல்வம் வரப்போகிறதா? ஏன் இவர்களிடம் இப்பொழுது செல்வம் இல்லையா? சிவம் தெரிய போகிறாரா? ஏன் இப்பொழுது அவர்களிடம் சிவம் தனது காட்சியை அளிக்கவில்லையா? பரந்தாமன் அருளாசி அருளப் போகிறாரா? ஏன் இப்பொழுது பரந்தாமன் சபையிலே வந்து அமரவில்லையா? அஷ்டலட்சுமிகளும் அவர்களுக்கு வேண்டுமா? ஏன் இப்பொழுது அஷ்டலட்சுமியும் சபையிலே சபையாக அமரவில்லையா? ஏன் கலைவாணி உள்ளிட்ட பிரம்மதேவன் படைப்பு தொழிலையே வாழை சித்தரிடம் நடுநிசியில் என்ன செய்ய வேண்டும் என்று வினவி இப்பொழுதும் செய்யவில்லையா? இதையெல்லாம் விட இயக்கும் சக்தியான சக்தி சொரூபமே அங்கு வேலுடன் சேர்ந்து சக்தி திரிசூலமாக நிற்கவில்லையா? காலன் அங்கு அமைதியாக பாசக்கயிற்றினை கொடுத்து விட்டு அமரவில்லையா? எம்மை போன்ற சித்தர்களும் அங்கு தலை வணங்கி நிற்கவில்லையா? என்ன வேண்டும்? எதற்காக? அனைத்தும் கிடைத்த ஒருவர் எதற்காக இதை செய்ய வேண்டும் என்று ஒரு க்ஷணம் நினைத்து பாருங்கள். எதற்காக அனைவரும் கூனி குறுகி காலில் விழுந்து காலை பற்றி எம்மை போன்ற சித்தர்களும் உங்களது திருப்பாதங்களை பற்றி வந்து விடுங்கள் என்று எதற்காக கூற வேண்டும்? இதெல்லாம் எமக்காகவா? வாழை சித்தருக்காகவா? அகத்திய பெருமான் ஐயன் அகத்தியனுக்காகவா? இல்லை, ஒருபொழுதும் இல்லை. அனைத்தும் பெற்றவர்களான ஐயனும் வாழை சித்தரும் எதற்காக செய்ய வேண்டும், சொல்ல வேண்டும்?
களிமாற்றம் என்பது ஒவ்வொருவரையும் மாற்றினால்தான் நிகழ்த்தப்பட வேண்டும் என்பதா? அரசனாக திருமுருகன் அமர்ந்திட ஒரு க்ஷணம் கண் மூடி நின்ற பொழுதும் அனைத்தும் மேல் உலகம் நோக்கி நின்றுவிடும் திருவேலை போல் என்பது அவர்களுக்கு தெரியாதா? இருப்பினும் எதற்காக? என்ன பாவம் செய்து அமர்ந்தோமோ, என்ன பாவம் செய்து பாருலகில் வந்தோமோ, என்ன வினை நிலைகளை ஏற்று வந்தோமோ, எதற்காக இத்துன்பங்களை எல்லாம் கடந்து கொண்டிருக்கிறோமோ என்று அறியா நிலையில் இருக்கும் அனைவருக்கும் புண்ணிய நிலைகளை, வினை நிலைகளை அறுத்து புண்ணிய நிலைகளை நான் ஏற்றி, அவ்வாறு ஏற்றிய நான் ஏற்றிய சகடைகளில் அந்த நான் அருவாமல் தனது கரங்களிலே வைத்து சகடை செல்லும் வழிகளெல்லாம் திக்கு திசைகள் மாறாமல் நேர் வழியாக சென்று அடைய வேண்டிய இடம் சிவம் என்பதை உணர்த்துவதற்காகவே நடக்கும் இந்நிகழ்வு, பெரும் நிகழ்வு. பார் உலகத்தில் அனைத்து திசைகள் நோக்கி திசைகளில் அனைவரும் நோக்கி நின்ற பொழுதும், ஒவ்வொரு திசை நோக்கிய பயணத்தை தொடரும் பொழுதும் சூட்சமத்திலே அனைத்து திசைகளிலே அவரவர் நிலைகளில் ஒரு நிலையாக, அவரவர் பரிமாணங்களில் ஒவ்வொரு பரிமாணங்களாக வாழை சித்தரும் ஐயன் அகத்தியரும் ஆங்காங்கே சென்று இதை போன்ற சத்சங்கங்களை நிகழ்த்தித்தான் கொண்டிருக்கிறார்கள். இதில் எல்லளவும் சந்தேகமில்லை. எதற்காக இந்நிகழ்ச்சிகள் இவ்வாறு நிகழ்த்திட வேண்டும்? உங்களிடம் பொருள் கேட்டு வாழை சித்தர் அவர்கள் நிற்கவில்லை, ஐயன் அகத்தியரும் நிற்கவில்லை. பிறகு எதற்காக? தான் பெற்ற புண்ணிய நிலைகளை தாரை வார்த்து கொடுப்பதற்காகவே நடந்த நிகழ்வு. அகத்திய பெருமானும் வாழை சித்தரும் தன் தவத்தால் பெற்ற புண்ணியத்தை கொடுக்கும் நிகழ்வு, மற்றவர்களுக்கு பகிரும் நிகழ்வு. எதற்காக இந்நிகழ்வை பகிரப்பட வேண்டும்? எதற்காக இந்நிகழ்வு நடக்க வேண்டும்? முப்பெரும் தேவியர்களும் எதற்காக தனது இரு கரங்களை கூப்பி வாழை சித்தரிடம் பொருள்களை பெற வேண்டும்? அவர்கள் காணாதவற்றை வாழை சித்தர் கண்டுவிட்டார் என்ற நிலையா? சிந்தியுங்கள். எவரேனும் சிந்தித்தீர்களா? அன்னை பராசக்தி கண் மூடி நினைத்தால் பிரபஞ்சமே தனது கரங்களில் நிற்கும். பிறகு எதற்காக அன்னை கைகூப்பி வாழை சித்தரிடம் அதை பெற வேண்டும்? ஏன் என்றால், அன்னையரும் தேவர்களும் ஏதோ ஒரு பிரச்சனை நிலைகள், ஏதோ ஒரு இடறு நிலைகள் வந்த பின்பு அவதாரம் எடுத்து அதை நீக்கியே நின்றனர். ஆனால் இந்நிலை பிரச்சனைக்குரிய நிலை, அழிவில்லா நிலையை, பிரச்சனையையும் மீட்டெடுத்து பிரச்சனைகளையும் சரி செய்து அழிவில்லா நிலையில் அனைவரையும் நல்வழிப்படுத்தியது வாழை சித்தர் தான் என்ற நிலைக்காகவே அன்னை பராசக்தியும் ஐயன் பரமசிவனும் கை கூப்பி இரண்டு கைகளை கரங்கள் நீட்டி இவரிடம் அப்புண்ணியத்தை பெற்றுக் கொண்டனர் என்பதே இந்த சச்சங்கமத்தின் உள் சூட்சமம். இதை எவரேனும் சிந்தித்திருப்பீர்களா? தெய்வாதீனங்கள் தெய்வங்களே கைகூப்பி வணங்கி நின்று இவரிடம் இரு கரங்களால் பெற்று செல்லும் புண்ணிய நிலை, புண்ணியத்தை தெய்வங்களுக்கே இறைக்கே தாரை வார்க்கும் இறைவன் என்றால் இவரின் நிலை என் நிலையாக இருக்க முடியும்? அதனால் தான் உரைக்கிறோம், இவர் சிவத்தின் இரத்த நாளங்களே வாழை சித்தராக வந்து அனைவருக்கும் அனைத்தையும் தெளிவுபடுத்த வேண்டும், புரிய வைக்க வேண்டும் என்பதற்காக வந்தமர்ந்தவர். இவரை மட்டும் அமர வைத்திருக்கலாமே, பின்பு எதற்காக ஐயன் அகத்தியர்? இவர் நிலை இவ்வாறென்றால் சிவமே வந்திருக்கலாமே, உடன் எதற்காக அகத்திய பெருமான்? நன்றாக சிந்தித்து பாருங்கள். குரு சிஷியன் என்ற நிலையை உணர்த்துவதற்காகவும் வாழை சித்தர் என்ற ஒரு சொரூபத்தை நம்ப வேண்டும் என்றால் அகத்தியம் என்று அனைவரும் நம்பிய ஒரு சொரூபம் உள் இருத்தல் வேண்டும்.
உடன் இருத்தல் வேண்டும் என்பதற்காகவே இந்நிலை கொடுக்கப்பட்டது. ஏனென்றால் நமது ஜீவ நாடிகளிலே தேடி அலையும் பொழுதும் அனைவருக்கும் தெளிவு தந்தவர் அகத்திய பெருமான். அதனால் அத்தெளிவு நிலை என்பது மானுடர்களில் அனைவர் மனதிலும் இந்நிலை தெளிவு நிலை பெற்றுவிட்டது என்பதற்காகவே இந்நிலை கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பது அனைவர் மனதிலும் பதிந்த ஒரு விஷயம். அவ்வாறு தெளிவு பெற்ற நிலை வந்து இந்நிலை தெளிந்த நிலை, சிவநிலை, சிவம் கொடுத்த நிலை என்பதை உரைத்தால்தான் இப்பூ உலகத்தில் நம்புவார்கள் என்பதற்காகவே ஐயன் அகத்தியமே சபையை அமைத்து திருமுருகரை அமர வைத்து இவர்தான் வாழை சித்தர், இவரின் பெருமைகள் இவ்வளவு உள்ளது என்பதற்காக அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார் என்பதையும் அனைவரும் மனதிலே கொள்ள வேண்டும். இவ்வாறு அனைவரும் அனைத்தையும் உணர்ந்து பேசிக் கொண்டிருக்கும் நிலையில் எவ்வாறெல்லாம் காட்சிகள் தோற்றுவிட்டது அனைவர் மனதில் என்பதை சிந்தித்து பாருங்கள். சத்திய நாராயண பூஜையிலே ஒவ்வொருவரும் கண்டது அகத்தியமா, சத்திய நாராயணனா, வாழை சித்தரா, அல்லது பரந்தாமனா, அல்லது சிவமா? எதை கண்டீர்கள்? அல்லது நரசிம்ம தோற்றமா? எதை கண்டிருக்கிறீர்கள்? எதைதான் கண்டீர்கள்? அன்று வாழை சித்தர் அருளாசி பகிர்ந்தாரே, அவர் நிலை கடந்து அவ்வாசி நிலைகளை கடந்து அனைவருக்கும் அருளாசி பகிர்ந்தாரே, அப்பொழுது நீங்கள் எல்லாம் கண்ட காட்சிகள் என்ன? எவ்வாறெல்லாம் காட்சிகள் அனைத்து இடத்திலும் பகிரப்பட்டிருக்கிறது? இதை சிந்தித்து பாருங்கள் ஒரு முறை. சிந்தித்து பார்க்கும் பொழுது தோன்றும் நெற்றி பொட்டிலிருந்து எழும் ஜோதிதான் நீங்கள் வைத்திருக்கும் நம்பிக்கை. அவ்ஜோதியை திறம் வர நிறுத்தி ஒவ்வொரு இடத்திலும் ஜோதி வடிவமாக நிறுத்துவதே அகத்தியம். அவ்வாறு இருக்கையில் அவர்கள் எல்லாம் கண்ட காட்சிகள் என்ன? தன் நிலை மறந்து அவரவரும் அமர்ந்து வாழை சித்தரை கண்ட நிலை என்ன? எதற்காக கொடுக்கப்பட்டது இந்நிலை?